ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் கார குழம்பு செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை, பூண்டு, சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனியன். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு. நல்லா கத்திரிக்காய் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளேட் போட்டு இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் பண்ணலாம். அப்போ தான் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற கொட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா சிம்மில் வச்சு லைட்டாக பாயில் கொடுத்துட்டு இருக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மட்டும் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் இது பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். ஏன்னா நம்ம புளி கரைச்சல் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா காய் வந்து பாயில் ஆகாமல் நின்றோம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சைடில் புளி கரைச்சல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு இல்லைங்களா? நம்ம ஊற்றுற தண்ணியுமே கொஞ்சம் குறைஞ்சி வந்துச்சு. நான் ஆஃப் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். புளி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பாயில் ஆனால் போதும். நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம பிளேட்டை போட்டு பாயில் பண்ணிக்கலாம். பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye.